போன வகுப்புல நம்ம சில உயர்ந்த கருத்துக்களை பார்த்தோம். அதாவது பகவானுடைய அவதாரத்தை நம்ம தர்மத்தின் அடிப்படையில பார்த்தோம். அதே அவதாரத்தை கர்மத்தின் அடிப்படையில ஒரு ஸ்லோகத்தை வச்சு நாம பார்த்தோம். 6வது ஸ்லோகத்துல பகவான் கர்மத்தின் அடிப்படையில சொன்னார். பிறப்பற்றேன் எனினும் அழிவற்றேன் எனினும் உயிர்களுக்கெல்லாம் அரசனே எனினும் யான் எனது பிரகிருத்தியில் நிலை பெற்று ஆத்ம மாயையால் பிறப்பெய்துகிறேன் அப்படி சொல்லி தன்னுடைய அவதாரத்திற்கு கர்மத்தின் வழியில் பதிலை சொல்லுகின்றார். நாம பிறக்கிறதுக்கெல்லாம் நம்முடைய கர்ம பலன் காரணமாக இருக்கிறது. அந்த கர்ம பலன் ரெண்டா பிரிச்சு பார்த்தோம். நாம தனிப்பட்ட கர்ம பலன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு கர்ம பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிச்சு பார்த்தோம். நம்ம எடுக்கக்கூடிய சரீரத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய தனிப்பட்ட கர்ம பலனும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகள், இதெல்லாம் அமைவதற்கு கூட்டு கர்ம பலனும் காரணமாகவும் பார்த்தோம். ஏன் நம்ம சுத்தி இப்படிப்பட்டவங்க அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதற்கு நம்மோடு யாரெல்லாம் சேர வேண்டுமோ அவர்களெல்லாம் சேர வேண்டும் என்பதனால் அந்த ஒரு குடும்பத்திலோ அந்த ஒரு இடத்திலோ நாம் பிறப்பெடுத்து பிறந்து வாழ்கிறோம். அது கூட்டு கர்ம பலன். இந்த உடல் அமைப்பு, மன அமைப்பெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா தனிப்பட்ட கர்ம பலனாக இருக்கிறது. ஏன் சில பேர் நட்டையாக, குட்டையாக, உயர்ந்தவராக, கருப்பாக, வெளுப்பாக, ஆணாக, பெண்ணாக, அங்ககீனம் உள்ளவர்களாக, வியாதிகளோடு, இப்படியெல்லாம் பலவிதமான பிறப்புகள் இருக்கிறது. இந்த பிறப்புக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட கர்ம பலன். ஆனால் பகவானுடைய அவதாரத்திற்கு இந்த தனிப்பட்ட கர்ம பலன் என்பது கிடையாது என்பதை நாம் பார்த்தோம். பகவானுடைய அவதாரத்திற்கு கூட்டு கர்ம பலன் தான் அல்லது கூட்டு கர்ம வினைத்தான் காரணமாக இருக்கிறது. ஒரு நரசிம்ம அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் இரண்யகசுபாகப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கியதனால் அவனை அழிக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உடலோடு பிறந்தால்தான் அதை செய்து காட்டும். இல்லைன்னா அதை செஞ்சு காட்ட முடியாது, அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த முடியாது. அப்போ பகவானுடைய அவதாரம் என்பது இன்னதை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எடுக்கப்படுவதனால் அதை நடத்தி முடிப்பதற்கு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு உடல் அமைய வேண்டுமோ அந்த உடலை எடுத்துக்கொண்டு அவர் பிறப்பார். ராவணன் ஒரு சாதாரண மனிதன் கையில் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம். அப்போ ராமன் என்கின்ற ஒரு சாதாரண சத்திரியனாக பிறந்து சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அதை செய்து முடித்தார். அப்போ அந்தந்த அவதாரம், கிருஷ்ண அவதாரம், இப்படி ஒன்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது கூட்டு கர்ம வினைதானே, வினை அல்லாது தனிப்பட்ட கர்ம வினை என்பது பகவானுடைய அவதாரத்திற்கு காரணம் அல்ல என்பதை நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்த்தோம். மனித பிறப்பாகப்பட்டது மாயையின் கட்டுப்பாடுக்குள் இருக்கக்கூடியதாகவும், இறைவனுடைய அவதாரம் என்பது மாயையை தன் கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொண்டு எடுக்கக்கூடியதாகவும் அப்படின்றத பார்த்தோம். அதற்கு உதாரணமாக நம்ம போலீஸ் திருடன், போலீஸ் மந்திரி ரெண்டு எடுத்தோம். போலீஸோட பிடியில் இருக்கக்கூடிய திருடன் போலீஸால் கட்டுண்டு இருக்கின்றான். திருடனுக்கு அங்க சுதந்திரம் கிடையாது, போலீஸுக்கு சுதந்திரம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல போலீஸ் யாரு? மாயா, திருடன் மனித பிறப்பு. ஆனால் அதே மந்திரிக்கு அந்த போலீஸ் என்பது பாதுகாப்பாக இருக்கிறது, மந்திரியின் கீழ் அங்கு இருக்கிறது. அங்கு போலீஸுக்கு சுதந்திரம் இல்லை, மந்திரிக்கு சுதந்திரம் இருக்கிறது. திருடன் போலீஸ்ல, திருடனுக்கு சுதந்திரம் இல்லை, போலீஸுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த கருத்தை வச்சு நமக்கும் மாயாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது திருடனுக்கும் போலீஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாகவும், பகவானுக்கும் மாயாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாகப்பட்டது மந்திரிக்கும் போலீஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாக வைத்து அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம். பிறகு மாயாவுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை நாம என்னன்னு பார்த்தோம். அதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா தோற்றுவித்தல், மறைத்தல். நமக்கு தேவையில்லாதது அது தோற்றுவிக்கிறது, தேவை உள்ளதை மறைத்து விடுகிறது. உண்மை தத்துவத்தை மறைத்துவிட்டு மாயை இந்த போலியாக இருக்கக்கூடிய நிரந்தரமற்ற விஷயங்களை நமக்கு உண்மை என்று காட்டுகிறது. இதற்கு உதாரணமாக பாம்பு, கயிறை நாம் பார்த்தோம்.
அங்கு இருப்பது கயிறு தான். ஆனால் பார்ப்பவனுக்கு கயிறு தெரியவில்லை, அதில் பாம்பு இருப்பதாக அவன் நினைக்கிறான். அப்ப இந்த மாயாவோட வேலை என்னன்னா, உண்மை என்ற கயிறு மறைக்கப்பட்டு உண்மை அல்லாத பாம்பு என்பது தோற்றுவிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. எது உண்மைன்னா அந்த ஆத்ம தத்துவம், பிரம்மஸ்வரூபம், இதுதான் உண்மை. இது மறைக்கப்படுகிறது. இது மறைக்கப்பட்டு என்ன நடக்கிறதுன்னா, இந்த உண்மை அல்லாத நம்முடைய லௌகீக வாழ்க்கைகள், நாம் அனுபவிக்கக்கூடிய சுக போகங்கள், இதெல்லாம் தான் நம்ம உண்மை அப்படின்னு நினைச்சு அதுக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு நிலையை நமக்கு கொடுக்கிறது இந்த மாயம். இதெல்லாமே நாம போன வகுப்புல பார்த்தோம். பிறகு அவதாரத்தினுடைய காரணத்தை அவர் சொன்னார் 7வது ஸ்லோகத்தில். எப்பொழுதெல்லாம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யதா யதா தர்மஸ்ய, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு கேடு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் தர்மத்தை எடுத்து நான் தர்மத்தை காப்பதற்காக அவதாரம் எடுப்பேன் என்று சொன்னார். அப்ப அவருடைய அவதார நோக்கம் என்னன்னா, தர்மத்திற்கு ஒரு கேடு வருகின்ற பொழுது அந்த தர்மத்தை காப்பதற்காக மட்டும்தான் அவர் அவதாரம் எடுக்கின்றார். அந்த அவதாரத்தின் நோக்கத்தை சொன்னவர். பிறகு 8வது ஸ்லோகத்துல மேலும் என்ன சொல்றாருன்னா, அதை இன்னும் விளக்கி சொல்றார். நல்லோரை காக்கவும் தீயன செய்வோரை அழிக்கவும் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகம் தோறும் பிறக்கிறேன் சொன்னார். இந்த இடத்துல பிறக்கிறேன் என்பது சாதாரண வார்த்தை. அதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்னா, அவதாரம் எடுக்கின்றேன். பிறப்புங்கிற வார்த்தை மனிதனுக்கு தான், மற்ற உயிரினங்களுக்குத்தான் பொருந்தும். பகவானுக்கு அவதாரம்ங்கிற வார்த்தை தான் பொருந்தும். அந்த அவதாரம்ங்கிற வார்த்தை பகவானுக்கு மட்டும்தான் பொருந்துன்றதை நல்லா புரிஞ்சு. பாக்கி எல்லாரையும் நம்ம சௌரியத்திற்காக அவதாரம் கூப்பிடலாம். அது தப்போ ரைட்டோ, அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து. ஆனால் ஒரு வேதாந்தத்தை படிக்கின்ற பொழுது, பகவத்கீதை போன்ற விஷயங்களை நாம் படிக்கின்ற பொழுது, அவதாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது அங்கு அது பகவானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு சொல்லாக நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நல்லவர்களை காக்க, நல்லவர்கள் என்று சொல்கின்ற போது தர்மத்தின் வழியில் வாழக்கூடியவர்களை காப்பதற்காக. அப்ப தர்மத்தை காக்க வேண்டும் என்றால் தர்மத்தின் வழியில் வாழ்பவர்களை காக்க வேண்டும். அதுதான் ஒரு சத்திரியனின் தர்மமும். சத்திரியனும் அந்த தர்மத்தை காக்க வேண்டும். தர்மத்தின் வழியில் வாழ்கின்றவர்களையும் காக்க வேண்டியதுதான் முக்கியமான கடமை சத்திரியனுக்கு. அப்போ அப்படி ஒரு தர்மத்திற்கு கேடு வரக்கூடிய நேரத்தில் அந்த தர்மத்தை வழி வாழக்கூடியவர்களை நான் காக்கின்றேன். பிறகு அந்த தர்மத்தை அழிக்கக்கூடிய செயல்களை செய்கின்றவர்களை நான் அழித்து விடுகிறேன் என்று பார்த்தோம். அந்த அழித்து விடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது இறைவன் அவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். இறைவன் கருணாமூர்த்தி. மற்றவர்களை நாசப்படுத்த வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்பது அல்ல அவருடைய நோக்கம். ஒரு போலீஸ் ஒரு திருடனை பிடிச்சுக்கிட்டு போய் ஜெயில போடுறான் அப்படின்னா அது அந்த தவறுக்கு உண்டான தண்டனை. இன்னைய காலத்துல அது வேற மாதிரி நடக்கிறது. அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இன்னைக்கு தண்டனைங்கிறது அது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற சிறைசாலைகளாக இருக்கட்டும், தண்டனைன்னு சொன்னாலே அந்த தண்டனை செயலுக்கு இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு உன்னதமான அணுகுமுறை. அவன் செய்த செயலுக்கு தண்டனை. ஏன்னா ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில ஒரு மாதிரி நடந்துக்கிறான். எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையல, நான் நடந்துக்கல. அவனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைந்து விட்டது, அவன் நடந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய உண்மையை நான் புரிந்து கொள்ளுங்க. ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி, இதை பத்தி நம்ம என்ன குணத்திரைய விபாக யோகத்துல எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனை தண்டிப்பது என்பது அராஜகம். அது ஒரு கீழ்த்தரமான செயல். அந்த தண்டனை என்பது அவன் செய்த செயலுக்காக இருக்க வேண்டும். அப்போ என்னன்னா, அந்த மனிதனை துன்புறுத்தக்கூடிய விதத்தில் பேச்சோ செயலோ இருக்கக்கூடாது. அவனுக்கு தான் செய்த செயலாகப்பட்டது தவறு, இது போன்ற செயலை நான் செய்யக்கூடாது என்கின்ற அறிவு வரக்கூடிய விதத்தில் அந்த தண்டனை ஆகப்பட்டது இருக்க வேண்டும்.
அவனுக்குள்ள ஒரு வெறியை கலப்பக்கூடாது. இப்படி என்ன பண்ணிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஒரு பழி வாங்கக்கூடிய வெறித்தனத்தை கலப்புறோம். அப்படின்றப்போ தண்டனை நாம அந்த தவறுக்கு கொடுக்கவில்லை, அந்த மனிதனுக்கு கொடுக்கணும். அப்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்கணும்னா, ஒரு செயலுக்கு தண்டனை கொடுக்குறோம்னு சொன்னா அந்த மனுஷனை ஜெயிலில் போடாம வேற எப்படி பண்றதுன்னா, அந்த மனுஷனை ஜெயிலில் போட்டாலும் அவனுக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவன் திருந்தி வருவதற்குண்டான ஒரு வழியை ஏற்பாடு செய்யக்கூடியதுதான் தண்டனையுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய, ஒரு மனிதன் செய்த தவறுக்காக துன்பத்தை அனுபவித்து அவன் வாழ்க்கையை நாசமாக கூடியதாக இருந்தால் அதற்கு பெயர் தண்டனை அல்ல, அதற்கு பெயர் கொடூரம். அப்ப இந்த இடத்துல பகவான் என்ன பண்றாருன்னா, அந்த தவறு செய்கின்றவனை, அந்த தர்மத்தை அழிக்கக்கூடியவனை அழிக்கின்ற செயலின் மூலியமாக அவன் மேற்கொண்டு பாவ செயல்களை செய்யாமல் தடுப்பதற்குண்டான ஒரு காரியத்தை பகவான் செய்து அவனுடைய பாவத்தை குறைத்து அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு இன்னும் ஒரு நல்ல பிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பகவானுடைய செயலாக இருக்கிறது. இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்ப பகவானை பார்த்து, இறைவனை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்டவர் அல்ல இறைவன். அவர் கருணாமூர்த்தி. இறைவனிடத்தில் நமக்கு பக்தி வேண்டும். அப்படின்னா என்னன்னா, இறைவனை நாம் நேசிக்க வேண்டும். இறைவனை நேசிக்கின்ற செயலுக்கு பெயர் பக்தி. மனிதர்களை நான் நேசிக்கின்ற பொழுது அதை நாம் காதல் என்கின்றோம், அன்பு என்கின்றோம், இப்படி பல விஷயங்கள் வார்த்தைகளை சொல்றோம். ஆனால் இறைவனை நாம் நேசிக்கின்றோம், அதற்கு பெயர் பக்தி. அப்படிப்பட்ட இறைவனை நாம் நேசிக்க வேண்டும். நாம் செய்கின்ற செயல் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செயல்களாக இருக்கின்ற பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நான் பொதுவாக சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை விட்டு வெளியில பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்குவோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பகவான் செய்கிற, யுகம்தோறும் பிறக்கின்றேன் அப்படின்னா எல்லா யுகத்திலேயுமே தப்பு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்ன்றது புரிஞ்சுப்போம். ஏதோ நாம் இன்னைக்கு அனுபவிக்கிறதுனால இப்போதான் இந்த தப்பெல்லாம் நடக்கிறது, இதுக்கு முன்னாடி எல்லாம் சூப்பரா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரு காலத்தில் ராவணனும் இருந்திருக்கின்றார். பலவிதமான ராட்சசர்கள், அசுரர்கள் இந்த பூலோகத்தில் இருந்து பல பேரை துன்புறுத்தி அவர்கள் சுயநலத்தை, இந்த அசுரர்கள் யாரு, ராட்சசர்கள் யாரு, அவளெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் குணத்திரை விவாக யோகத்தில் வரும்போது நம்ம அவளை பற்றிலாம் நல்லா புரிஞ்சு போனாங்க. இப்போதைக்கு அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதையெல்லாம் இருக்கா, அன்னைக்கு பல யுகங்களாக இருந்திருக்கா, இப்போவும் இருக்கா, இனியும் இந்த யுகத்திலே இன்னும் பலவிதமான அசுரர்களும் ராட்சசர்களும் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். அசுரர்கள் ராட்சசர்கள் என்று சொன்னால் உடனே பழைய காலத்து புராணத்தில் வர்ற மாதிரி ஒரு குண்டான உடம்பு, கண்ணங்கரையில் இருக்கக்கூடியது, பல்லெல்லாம் வெளியில் நீட்டிண்டு, இதெல்லாம் ஒரு டிபிக்ஷன், ஒரு பிக்டோரியல் டிபிக்ஷன். அப்படியெல்லாம் காமிச்சா தானே நல்ல பக்தனுக்கும் இவனுக்கு வித்தியாசம் தெரியும். அவ்வளோ இப்போ இன்னைக்கு சினிமா வேற மாதிரி இருக்கு. வில்லனை சூப்பராக காட்டுறான், வில்லனை அவ்வளோ சூப்பராக காட்டுறான். பட் அன்றைக்கி அப்படி ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிட்டாங்க. பட் அதனுடைய உண்மையான அர்த்தம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதையெல்லாம் சொல்லி முடித்து 8வது ஸ்லோகத்தோடு நம்ம போன வகுப்பை நிறுத்தி நாம் இப்பொழுது 9வது ஸ்லோகத்திற்குள் செல்கின்றோம். 9வது ஸ்லோகத்திற்குள் செல்கின்ற போது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் அவதார நோக்கத்தை சொல்லி முடிச்சார். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்குண்டான பதில் அது அவதார நோக்கம். நாமளும் இந்த அவதாரத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்டிருப்போம் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு அற்புதமான அறிவு நமக்கு வேணும். குழந்தைகள் அதான் கேட்டான்னா சொன்ன தெரியணும் நமக்கு. இந்த ஒரு அறிவை கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்க்க வேண்டும். நம்ம அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கும் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. கரெக்டா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. யாராவது உங்ககிட்ட நீங்க பேசுறது சரியா கேட்கல சேதுராமன்ஜி, சரி பரவாயில்ல. நிச்சயமா நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா போய் சேரணும். அதெல்லாம் நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். அது ஆமா, அது எப்படி சேர்க்கணுன்றது நம்ம அந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த அறிவு போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். இந்த அவதாரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்.
அதை நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா கிருஷ்ணரை ஏன் நாம வணங்கணும், ராமரை ஏன் நாம வணங்கணும், நரசிம்ம அவதாரம்ங்கிறது என்ன, மத்ஸ்ய கூர்ம வராக வாமன, இப்படி பலவிதமான அவதாரங்கள் இருக்கிறது, ராம பரசுராம இதெல்லாம் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன, ஏன் அப்படிங்கிறதுலாம் அந்த அடுத்த தலைமுறைக்கு புரிய என்ன ஆகும்னா இந்த சனாதன தர்மம் ஆகப்பட்டது இன்னமும் ஓங்கி வளர ஆரம்பிக்கும். அது ஒரு முக்கிய அது சொல்றதுக்கு நமக்கு அந்த போதுமான அறிவு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை விளக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு உபயோகமாக இருக்கும். நீங்களும் புரிஞ்சுட்டு அவளுக்கும் சொல்கிறதுக்குன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு எதிர்பார்ப்பு. சரி, 9வது ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல இனி இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம், அதான் இது தலைப்பு. அழகான தலைப்பு இது. எல்லா தலைப்புமே அப்படிதான், ஒரு தலைப்பிலேயே 1000 அர்த்தம் இருக்கு. அதுதான் பகவத்கீதையினுடைய ஒரு பியூட்டி. ஹெட்டிங்கிறது ஏதோ ஒரு தலைப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல தலைப்பு, அதிலேயே ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கு. 3 வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கார்: ஞானம், கர்மம், சந்நியாசம். ஞானம் என்பது பிரம்ம ஞானம், அல்லது எதை செய்கின்றோமோ அந்த செயலுக்கு உண்டான ஞானம். கர்ம, நாம் செய்யக்கூடிய செயல்கள், கர்ம யோகம். ஞான யோகம், கர்மயோகம், சந்நியாசம், அடையும் நிலை. யோகம் அப்படின்னா இந்த 3 விஷயங்களையும் இணைக்கக்கூடியதாக இந்த அத்தியாயம் இருக்கும். யோகம்னா என்னது? யுனைட்டிங், இணைக்கக்கூடியதுக்கு பேர் தான் யோகம். அதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நாம டெய்லி பண்ற யோகாங்கிறது வேற. இங்கு நாம யோகான்னு பயன்படுத்தும் பொழுது யோகம் அல்லது யோகா அப்படின்றோம். அதெல்லாம் என்னன்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா இணைக்கக்கூடியது. that which unites is called யோகா. ஒன்றை மற்றொன்றோடு இணைக்கக்கூடியது. அப்ப இங்க 3 விஷயங்களை இணைத்து சொல்லப்படுகிறது: ஞான, கர்ம, சந்நியாசம். இந்த 3 விஷயங்கள் இது அற்புதமானது. ஏற்கனவே 3வது அத்தியாயத்திலையும் 2வது அத்தியாயத்திலையும் பகவத்கீதையினுடைய அடிப்படையான சாராம்சங்களை மிக தெளிவாக சொல்லி முடித்த பகவான் 4வது அத்தியாயத்தில் அதை இன்னும் வேறொரு கோணத்தில் சொல்கின்றார். அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு 10 விதமான கோணத்தில் சொல்லலாம், சொல்ல தெரியணும். அதுதான் சான்றோருக்கு அழகு. என்னன்னா, ஒரு விஷயத்தை ஒரே கோணத்துல தான் சொல்ல தெரியும் அப்படின்னா அவர் அந்த விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். ஏன்னா கேட்கிறவா பலவிதமான அறிவு நிலையில் இருப்பான். ஒருத்தருக்கு அதான் சொன்ன அந்த கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழை புத்தி, இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி சொன்னா அது போய் அவளுக்கு கரெக்டா புரியும். அப்புறம் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றதுனால அவளுக்கு அந்த விஷயம் எவ்வளவு ஆழமாக போய் பதியும். இந்த ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி தான் 10 வாட்டி எழுதிட்டு வா, 20 வாட்டி எழுதிட்டு வா. ஏன் எழுத சொல்றான்னா, அப்படியெல்லாம் நம்ம ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச சப்ஜெக்ட்ஸ் இன்னமும் நமக்கு ஞாபகம் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கு அப்புறம் படிச்சதெல்லாம் அப்படியே காத்துல போயிடுது. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பியூர்லி எக்ஸாம் ஓரியன்ட். அது வரைக்கும் என்னென்ன ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம்னா அடிப்படையான விஷயங்கள் அந்த குழந்தைக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை கிளாஸ்லேயே 10 வாட்டி சொல்ல வச்சு, அதை ஹோம்ஒர்க் ஒரு 10 வாட்டி எழுத வச்சு, ஏன்னா அப்படியே உள்ளே போய் அது பதிஞ்சிருது. நம்முடைய அடிப்படை கல்வி முறை என்னன்னா கேட்டுதான், சிரவணம் தான், பார்த்து படிக்கிறது இல்லை, புஸ்தகமே இல்லாத சிரவணம். ஏன்னா மனப்பாடமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கல்வி முறையின் அடிப்படை அணுகுமுறை. அதனால இந்த சிரவணம் பார்த்தேன்னா அப்படி இருக்கும். அதை சொல்லி 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 இப்பவும் இருக்கக்கூடிய இந்த ருத்ர ஜபகம், ருத்ரம் இதெல்லாம் படிக்கணும் போனோம், வேதம் எல்லாம் படிக்க போனோம் அப்படின்னா அவ நம்மளை திருப்பி 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 சொல்லுவான். இந்த சொல்றதுல 2 அர்த்தம், குறிப்பா சமஸ்கிருதம். ஏன்னா வார்த்தைகளை கரெக்டா உச்சரிக்கணும். அந்த உச்சரிப்பு எப்படி நமக்கு கரெக்டா வரும்னா, காது வழியா கேட்டாதான் உச்சரிப்பு வரும், கண்ணு வழியா பார்த்து படிச்சா உச்சரிப்பு வராது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உச்சரிப்பேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆனா அந்தந்த வார்த்தைகளை அப்படி உச்சரிக்கின்ற போதுதான் அது தரக்கூடிய அர்த்தமாகப்பட்டது வெளிப்படும். உச்சரிப்பை மாத்திட்டோம்னா போச்சு.
அப்போ இந்த சம்ஸ்கிருதம் போன்ற விஷயங்கள் எப்படின்னா அந்த உச்சரிப்பு கரெக்டாக வரணுன்றதுனால என்னென்னா சிரவணம்ங்கிறது அதிகமாக இருக்கும். சொன்னதையே திருப்பி 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 சொல்ல சொல்லி 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 ஒன்று அவளுக்கு அது மனப்பாடம் ஆயிடும், ரெண்டு அந்த உச்சரிப்புங்கிறது ஸ்பஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். மூணாவது என்னன்னா எங்கேருந்து எதை கேட்டாலும் சொல்ல தெரியும். இந்த கணமெல்லாம் இருக்காது, சிலதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு 2-3 வாட்டி சொன்னதே டக்கு டக்கு டக்குன்னு மாற்றி சொல்லி இப்படி சொல்லி இப்படி சொல்லி அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கேட்கறதுக்கு சாதாரணமாக வரக்கூடிய விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு உருவேற்றி இருக்கும். அப்போ இந்த பகவத்கீதையில கூட பகவானுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா 2வது அத்தியாயத்தில் குறிப்பாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் அதையே சற்று கர்மயோகத்தை விளக்கி 3வது அத்தியாயத்தில் சொன்னார். இதுதான் பகவத்கீதையின் அடிப்படை சாராம்சம். இதையே பல ரூபங்களில் பல கோணங்களில் பல விஷயங்களை உள்ளடக்கி நமக்கு எவ்வளவு ஆழமாக அதை புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு ஆழமாக புரிய வைப்பதற்குண்டான ஒரு முயற்சி தான் 18 அத்தியாயங்கள். பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடிப்படை விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுலயே அதுக்குள்ளே நம்ம இன்னும் டீப்பா போய் ஒன்னொன்னுத்துக்கும் என்ன காரணமா இருக்கும் அந்த மைக்ரோ லெவல்ல போய் பார்ப்போம். அப்படி ஒரு அணுகுமுறை தான் இந்த இடத்துல வருது. ஞான கர்ம சந்நியாச யோகம். அது 9வது ஸ்லோகத்துல பகவான் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்ப்போம். எனது தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பு செய்கையும் இங்கனம் என்பதை உள்ளபடி உணர்வோன் உடலை துறந்து பின்னர் மறுபிறப்பு எய்துவதில்லை. அர்ஜுனா, அவன் என்னை எய்துகிறான். எவ்வளவு பெரிய விஷயம். இந்த இடத்துல என்னை எய்துகிறான். கிருஷ்ணர் பல இடத்துல நான், என்னை, எனது அப்படின்லாம் சொல்லுவார். இந்த இடத்துல என்னை அவர் சொல்லுகின்ற பொழுது பிரம்மத்தை சொல்கின்றார். எப்படிப்பட்டவன் அந்த பிரம்மத்தை அடைய முடியும்? அதான் சன்னியாசி. எப்படிப்பட்டவன்? எனது தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பு. இந்த அவதாரம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடைய தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பும் செய்கையும் இங்கனம் என்பதை உள்ளபடி உணர்வோம். நான் ஏன் அவதாரம் எடுத்தேன்? ராமராகவோ, கிருஷ்ணராகவோ, வாமனராகவோ, நரசிம்மராகவோ, பரசுராமராக, இப்படி பலவிதமான அவதாரங்கள் நான் ஏன் எடுத்தேன்? தெய்வத்தன்மை கொண்ட. நம்மளுடைய பிறப்பெல்லாம் தெய்வத்தன்மை கொண்டதான். மனிதனும் தெய்வமாகலாம். நிச்சயம் மனிதனால் தெய்வமாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு தகுதியோட தான் மனிதன் பிறக்கின்றான். தகுதி இல்லாம யாருமே பிறக்கலைங்க. நல்லா புரிஞ்சுப்போம். தகுதியோட தான் இருக்கோம். நாம எல்லாமே தகுதியோட இருக்கோம். ஆனா நாம எப்படி நம்மளை பயன்படுத்திக்க போறோங்கிறத பொறுத்து தான் அந்த தகுதியில் நமக்கு முழுமையாக பயன்படுமா அல்லது அறகுறையாக பயன்படுமா அல்லது பயன்படாமலே போய்விடுமான்றது காரணம். அதனால்தான் பகவத்கீதையிலும் பகவான் சொல்ல முயற்சி 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 முயற்சி. விதி விதி விதின்னு வாழறது முட்டாள்தனம். விதி என்பது ஒன்று இருந்தாலும் உன்னுடைய முயற்சி உனக்கு ஒன்று வேணுங்கிறதுனால தான் உனக்கு கையே காலு பஞ்ச ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணன்களும் எல்லாத்தையுமே நான் மூளையும் சேர்த்து எதுக்கு உனக்கு கொடுத்துருக்கேன், புத்தியும் சேர்த்து அப்படின்னு சொன்னோன்னா அந்த முயற்சிங்கிறது வேணும். விதிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ நம்ம முயற்சி வேண்டும். அந்த முயற்சியை அங்கே எடுத்து சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் நாம் இறங்கின்ற பொழுது நாமும் அந்த தெய்வமாக ஆகலாம் என்பதைத்தான் இந்த இடத்துல பகவான் அழகாக எடுத்து சொல்கிறார். இறைவனுக்கு மறுபிறப்பு கிடையாது. அவதாரம் எடுக்கின்றார். அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறதே ஒழிய அவர் பிறக்க வேண்டும் என்கின்ற வினை கிடையாது, விதி கிடையாது. அப்ப அப்படிப்பட்டவருக்கு பிறப்பு என்பதும் கிடையாது, இறப்பு என்பதும் கிடையாது. பிறகு ராமர் இப்படி இருந்தாரே, கிருஷ்ணர் இப்படி இருந்தாரேன்னா அவதாரத்தை முடித்து வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சம்பவம், அவ்வளவுதான். வேறு சில அவதாரங்கள்லாம் பார்த்தா மாயமா மறைஞ்சிருவார். நரசிம்ம அவதாரம்லாம் பார்த்தா நரசிம்மராக அவதாரம் எடுத்து பிறகு அவர் இறந்ததாக சரித்திரம் இல்லை, நரசிம்ம அவதாரத்துல கிடையாது. ஏன்னா இந்த 2 அவதாரமும் கடைசியில் எடுத்தாரு. அந்த பரசுராம அவதாரத்திலிருந்து இது வாமன, இது எல்லாமே பார்த்தேன்னா மனித ரூபத்தில் வந்தவர். அப்ப அந்த மனித ரூபத்தில் பிறகு எப்படி வெளியில போகணுமோ அப்படி வெளியில போனார்.
ஆனா அவர் இறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அவதார நோக்கத்தை முடித்து கொண்டு இந்த பூ உலகை விட்டு போய்விட்டார். வந்து எங்க இருந்து வந்தாரு, அங்க போயிட்டார். நாம அப்படி இல்லையே. ஒரு ரிட்டர்ன் டிக்கெட்னா வாங்கி வச்சுட்டு இருக்கோம் நாம. கரெக்டா இல்லையா? நாம ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு இருக்கோம். விட மாட்டேங்கிறோம். எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போகணும், நீங்க கொடுத்தே ஆகணும் எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட். வாங்கி வச்சுட்டு இருக்கோமே. பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம். இது மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்குல்ல. புனரபி ஜனனம் புனரபி மரணம் மாறி மாறி நடந்துட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டோட தானே வரோம். போயிட்டுன்னா மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு. பகவானுக்கு அந்த ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. அவர் நினைச்சா ஒருவர், முடிஞ்ச உடனே கிளம்பிடுவார். He has got that freedom to decide when to come, how to come, when to go and how to go. வேணும்னா ஒருவர், அவ்வளவுதான். நமக்கு அப்படி இல்லை, வந்தே ஆகணும். ஏன்னா கொஞ்சமா நஞ்சமா நம்மளுடைய பாவ புண்ணிய மூட்டை இருக்கு, எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மனிதனாலும் தெய்வத்தன்மையை அடைய முடியுங்கிறது தான் பகவான் பகவத்கீதையில சொல்லக்கூடியது. இது ஏதோ எனக்கு மட்டுமே உண்டானது கிடையாது. புரிஞ்சுக்கோ அர்ஜுனா, இப்படி வாழக்கூடியவன், என்னுடைய இந்த தெய்வ தன்மை கொண்ட பிறப்பையும் செய்கையும் இங்கனம் இப்படிப்பட்ட அர்த்தம் உள்ளது என்பது உள்ளபடியே உணர்வோம். யாரோ சொல்லி கேட்டு உள்ளபடி உணர வேண்டும். யதார்த்தம் சொல்றோம் இல்லையா? யதார்த்தம்னா என்ன அர்த்தம்? அதற்கு என்ன அர்த்தமோ அதுதான் யதார்த்தம். நாம சொல்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது, அதெல்லாம் யதார்த்தம் கிடையாது. அது அவாவா அர்த்தம். அவாவா அர்த்தம்ங்கிறது வேற, யதார்த்தம்ங்கிறது வேற. அந்த யதார்த்தம் தான் இந்த இடத்துல பகவான் சொல்ல, உள்ளபடி உணர வேண்டும். இப்போ இந்த நாங்கெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு சைனீஸ் விஸ்பர் சொல்லி ஒரு கேம் விளையாடுவோம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு 10 பேர் 15 பேர் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரை நிற்க வச்சுட்டு லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை செய்கை மூலியமாகவோ அல்லது வார்த்தைகள் டெக்ஸ்ட் மூலியமாகவோ சொல்லிடுறது. அவர் ஒரு வாட்டி இந்த செய்கையை பார்ப்பார். இப்போ நான் தான் ட்ரெயினர் வச்சவங்கள, நான் ஏதோ ஒன்று செஞ்சு காட்டுறேன், அவர் அதை பார்த்துப்பேன். பார்த்துட்டு அவனுக்கு முன்னாடி நிற்கிறவனுக்கெல்லாம் தெரியாது. இப்போ எவன் என்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சிடணும்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு முன்னாடி இருக்கிறவனை கூப்பிட்டு சொல்லுவான். என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சிடணும் அதை சொல்லுவான். அவன் அப்படியே அடுத்தவன். இது என்ன ஆகும்னா, போக 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 அந்த செய்தி மாறிடும். கடைசியா ஒருத்தன் வந்து செஞ்சு காமிப்பான் எல்லாருக்கும் முன்னாடி. அவன் செஞ்சு காமிச்சதுக்கும் நான் சொன்னதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் பல பேர் பல இடங்களில் பலவிதமாக கேட்டு, அறகுறையா கேட்டு, முழுசா கேட்காம, கொஞ்சத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் சொந்த கதையை இணைச்சு ஒன்னொன்னா சொல்லும்பொழுது அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு. நான் சொல்றதுதான் கரெக்ட், இப்படிதான் அப்படிதான். இதுல வேற சண்டை போட்டுப்பான். அப்படி கிடையாது, பகவான் அவதாரம் அப்படி கிடையாது, இதுதான் நோக்கம். இன்னொருத்தர் அப்படி சொல்லல, உள்ளபடி உணர்ந்து. அப்போ எந்த டெக்ஸ்டுக்குள்ள போனா உள்ளபடி அறிவு கிடைக்குமோ அந்த டெக்ஸ்டுக்குள்ள போனாதான் நம்ம உள்ளபடி உணர முடியும். அப்படி உணர்கின்றவன் என்ன ஆகிறான்? உடலை துறந்து. அப்போ இந்த இடத்துல பகவான் சூக்ஷ்மமா ஒரு விஷயத்தை சொல்ற. அதாவது தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பும் செய்கையும் இங்கனம் என்பதை உள்ளபடி உணர்வோன்னு சொன்ன இடத்துல அந்த ஒரு இறை சக்தி, ஒரு சூப்பர் பவர், எல்லாத்தையுமே இயக்கக்கூடிய, நடத்தி வைக்கக்கூடிய, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஆனால் உண்மையிலே இருக்கின்ற, நம்ம போன வகுப்பிலே சொன்னோம், எப்படி இந்த பாவ புண்ணியம் எல்லாம் கணக்கு போட்டு அவாவாளுக்கு இந்த பிறப்பு கிடைக்கிறது, எப்படி நடக்கிறது, ஏன் இன்னாரோட சேர்ற, ஏன் இந்த கொஞ்ச நாள் இருக்கா அப்புறம் போயிடுற, அப்புறம் இன்னொருத்தர் வர,
சில பேர் கொஞ்ச காலம் வாழ்கிறார், சில பேர் நிறைய காலம் வாழ்கிறார், சில பேர் நோய் நொடியோடு பிறக்கிறார், சில பேர் ஆரோக்கியமாக பிறந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமாகவே இருக்கிறார். இதெல்லாம் எப்படி கரெக்டாக நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதற்குண்டான விளக்கம் எங்கேயுமே இல்லை. நம்முடைய சனாதன தர்மத்திலும் அதற்குண்டான விளக்கம் கிடையாது. ஆனால் சனாதன தர்மம் சொல்லக்கூடியது என்ன, அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். நான் வருவேனே தர்மத்தை காப்பதற்காக என்று சொன்னால் இந்த இடத்தில் பகவான் எதை சொல்லுகின்றார்? ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு நான் வருவேன். நான் என்பது இந்த இடத்தில் யாருன்னா மாயாஜாலம் காட்டுகின்ற ஒரு மனிதன் அல்ல, அந்த சக்தியோடு வருகின்றவன். என்ன சக்தின்னா, ஒரு காரை இயக்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு அடுப்பு எரியணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும், வீட்டில் விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, ஒரு எனர்ஜின்றது ஒன்று இருக்கு. அந்த எனர்ஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். சம்திங் இஸ் தேர் பியாண்ட் மை நாலேஜ், பியாண்ட் எனி ஒன்ஸ் நாலேஜ், பட் சம்திங் இஸ் தேர். அதை உணரக்கூடியவன் என்ன ஆகிறான்னா, இந்த உடலை துறந்து பின்னர் மறுபிறப்பு எய்துவதில்லை அப்படின்னு சொன்னவர், அவன் என்னை எய்துகிறான் அப்படின்னு என்ன, அவனும் என்னை போல் தெய்வத்தன்மையை அடைகின்றான் அப்படின்றப்ப பகவான் இந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, நாம சரியான ஒரு முயற்சியை போட்டால் நம்மாலும் அந்த தெய்வத்தன்மையை அடைய முடியும், முடியாதது அல்ல. அதுதான் இந்த இடத்துல சொல்றேன். இதை எப்படி நாம் போட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற போது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரங்களாக விஷயங்களை பார்ப்போம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10வது ஸ்லோகத்துக்குள்ள போறோம். விருப்பத்தையும் இன்னும் சொல்ற, இதை எப்படி நம்மளை வளர்த்துக்கணும், எப்படி நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்தி எதை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நீக்க வேண்டும். அப்ப எதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அந்த நிலையை நம்மளால அடைய முடியும். அதை 10வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்ற. விருப்பத்தையும் அச்சத்தையும் சினத்தையும் துறந்தோராய் என் மயமாய் என்னை அடைக்கலம் புகுந்து ஞான தவத்தால் தூய்மை பெற்று என் இயல்பு எய்தினோர் பலர். இது 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, எப்படி அந்த நிலையை அடைய முடியும். 2வது என்னன்னா, இப்படி நீங்க பாட்டுக்கு கதை விடுறீங்களோ, பகவான் மேலே ஒருவேளை நமக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஒருவேளை அர்ஜுன கூட நினைக்கலாம், இல்லை நாம கூட நினைக்கலாம், இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டே போறாரு, இப்படி பண்ணினா அப்படி ஆகும், அப்படி பண்ணினா இப்படி ஆகுன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போறாரு. அது உண்மைதானா? அது இதெல்லாம் பாசிபிளா? இப்படியெல்லாம் வாழ்ந்தவன் இருக்காளா? நமக்கு தெரிஞ்சவெல்லாம் இந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், பார்ட்டிக்கு போறவன், அது பண்றவன், அலங்காரம் பண்றவன், இப்படி இருக்கிறவன் தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேல நமக்கு யாரையும் தெரியாது. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். பகவான் சொல்ற மாதிரி எனது தன்மை எய்தவன் யாராவது இருக்கிறான், அப்படிப்பட்டவன் இருந்திருக்காள இந்த உலகத்துல அப்படின்றப்ப அதுக்கு பகவானே ஒரு உத்தரவாதம் தர. இப்படி இருந்தவா பல பேர், என் நிலை எய்தினோர் பலர் இருக்கின்றார் அர்ஜுனா, அல்லது நமக்கு சேர்த்துன்னு சொல்ற. அதனால இதை பத்தி நீ சந்தேகப்பட வேண்டாம், இது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம் என்கின்ற ஒரு உறுதியை நமக்கு தருகின்றார் பகவான். யாருமே கேட்கல பகவான்கிட்ட, இஸ் இட் பாசிபிள், நீங்க சொல்றது கரெக்டு தானா, இப்படியெல்லாம் இருப்பாளா, இருந்திருக்காளா, கேள்வியெல்லாம் வரல. ஆனா பகவானுக்கு என்னன்னா, அதாவது பகவத்கீதை எடுத்தோம்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்கு கிளாரிபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம மனசுல இந்த கேள்வி வரதோ இல்லையோ, பகவானாவே யூகிச்சு ஒரு கேள்விக்கு உண்டான பதிலை கேள்வியே இல்லாம கொடுத்துருவேன். அதுதான் பகவத்கீதையோட ஒரு பியூட்டி. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். இப்போ இந்த இடத்துல இந்த 10வது ஸ்லோகத்துல 2 விஷயத்தை சொல்றார். எப்படி இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றதை சொல்லிட்டு, இது சும்மா எப்படி அடைய முடியுங்கிறத சொன்னா உனக்கு பத்தாது,
இன்னொரு அஷூரன்ஸ் நான் உனக்கு தரேன். என்ன? இப்படி அடைந்தவர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். அப்போ 2 விஷயம் இதுல இருந்து வருது. என்னன்னா, ஒண்ணு, அடைய முடியும், நம்மால் அடைய முடியும், அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஊக்கமோ, அப்ப நிஜமாவே இருந்திருக்கா அப்படின்றப்ப நாமளும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை போட்டானா நம்மளாலே அதை அடைய முடியும் அப்படின்னு நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தது பல பேர் இருக்காருன்றப்போ இந்த விஷயமே செயல்பாட்டிற்கு உகந்தது அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு பகவான் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதுக்கு இது 2வது லைன்ல இருக்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நாம பார்த்துருவோம். நம்முடைய அனைத்து பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல ஆரம்பித்து வைக்கின்றார் பகவான். ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், இங்கே சொல்றார் மறுபடியும். விருப்பத்தையும் அச்சத்தையும் சினத்தையும் துறந்தோராய். நம்முடைய அடிப்படை பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஆசை. இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசை. இந்த ஆசை பயத்துல கொண்டு போய் விடுறது, பிறகு கோபத்தையும் உண்டாக்குறது. தனித்தனியா இல்லை. இந்த ஆசையினால சில நேரத்துல நமக்கு பயம் வருது, சில நேரத்துல நமக்கு கோபம் வருது. ஆசைதான் ஒரு மனிதனுக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறது. ஏதோ ஒன்றத்தை செய்யணும், ஒன்றத்தை அடையணுங்கிறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர், ஒரு உந்து சக்தி, ஊக்க சக்தி எதுன்னு பார்த்தோம்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆசை. ஆசையே இல்லைன்னா அப்புறம் அவன் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. சிவனேன்னு இருப்பான். அந்த சிவனேங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா இதுதான், சிவனேன்னு இருப்பான். அப்படிப்பட்ட ஆசை நம்மில் இருப்பதனால் நாம் செயல்கள் செய்ய தூண்டப்படுகின்றோம். சரி, ஆசை எதுல இருக்கு? ஆசைக்கும் ஒரு சக்தி தேவை. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இப்படி 3 விதமான சக்திகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசையும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தின்றதை புரிஞ்சுக்கணும். ஞானம் ஒரு சக்தி, செயல்படுவது என்பதும் ஒரு சக்தி, ஆசைப்படுவதும் ஒரு சக்தி. ஏன்னா உயர்ந்த விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு ஆசை வர வேண்டும் என்றால் அவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருந்தால்தான் உயர்ந்த விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு ஆசை வரும். ஒரு ஆசையின் தூண்டுதல் இல்லாம எதுவுமே ஆரம்பிக்கிறது இல்லைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். இட் இஸ் அ ட்ரிகர். அந்த ட்ரிகர் இல்லாம நாம எந்த செயல்ல இறங்க மாட்டோம். இப்ப நீங்க எல்லாம் பகவத்கீதை கேட்க வந்திருக்கேள், எனக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், அதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம், பகவத்கீதையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம், அதன்படி வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம், அந்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம், பல பேரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம், அதெல்லாம் இல்லைன்னா நான் இதுக்குள்ள வந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு அதே மாதிரி இந்த பகவத்கீதையை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் இல்லைன்னா இங்க உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா சரி ஓகே அப்படின்னு போலாம். இது அப்படி இல்லை. ஐ திங்க் நம்ம ஆரம்பிச்சு ஒரு 5-6 மாசம் 4-5 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் பல மாசங்கள் ஆப்புறது. ஆனா நீங்க தொடர்ந்து அந்த நேரத்துல கரெக்டா உட்காரல். ஒருவேளை நான் மெசேஜ் கொடுக்க மறந்தாலும் நீங்க என்ன ஞாபகப்படுத்தி மெசேஜ் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்றப்ப இதெல்லாம் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு விருப்பம் இருப்பதுதான். அப்போ அந்த விருப்பத்தை நம்ம தவறா பார்க்க கூடாது. எதை விருப்பம் இருக்கிறது என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு விருப்பம் இருக்கு? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தின்னு சொன்னாரு. ஒரு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி இதெல்லாம் சொன்னாலே அப்ப இதெல்லாம் ஒரு சக்தி தானே. இட்ஸ் அ பவர். பவருடைய வேலை என்ன? டு டிரைவ். பவர் இருந்தா அங்க சும்மா இருக்காது, இயக்கம் வரும்.
அப்போ ஒன்னொன்னு இயங்குது. அப்ப ஞானம் ஒரு சக்தி தான் ஒரு மனிதனுக்கு. அவனை இயக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி ஞானம். செயலும் அவனை இயக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி. அதே போல் இச்சை, ஆசை என்பதும் அவனை இயக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தியாக இருக்கிறதோ அதுக்கேற்றா போல் இருக்கக்கூடிய ஞானத்தையும் செயலியும் ஆசையும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம விருப்பம், பகவான் சொல்றாரு, எந்த விருப்பம்? எனக்கு இறைவனிடத்தில் விருப்பம் இருக்கிறது, தவறா? இல்லை. அதனாலதான் 3 வார்த்தையை சேர்த்து சொன்னேன். வெறும் விருப்பத்தோட நிறுத்திருந்தா நமக்கு 1008 கேள்வி வரலாம். வரது தப்பு கிடையாது. ஆனா பகவான் அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டார். பகவத்கீதையில பார்த்தேன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான், நீ இப்படியெல்லாம் யோசிக்கலாம், நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், அதுக்கு நான் முன்னாடியே பதில் கொடுத்துடுறேன். அப்ப வெறும் விருப்பத்தோட நிறுத்தல, கூட 2 வார்த்தையை சேர்த்துட்ட, அச்சம், சினம். இப்போ எனக்கு இறைவனிடத்தில் பக்தி இருக்கிறது என்றால் அங்கு அச்சம் என்பதற்கு வாய்ப்பில்லை, சினம் என்பதற்கும் வாய்ப்பில்லை. ஒரு இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியினால் எனக்கு எதன் மீது அச்சம் வர வேண்டும்? எதன் மீது, யார் மீது எனக்கு கோபம் வரும்? இறைவனிடத்தில் கோபம் வராது. ஏன்னா நம்ம பக்தியை கரெக்டா புரிஞ்சுக்கணும். பக்தியை கரெக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இறைவனிடத்தில் பக்தி வைக்கின்ற நேரத்தில் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு அந்த இறைவனை நான் குறை கூறி அவனை திட்டின்னு இருக்க மாட்டேன். அப்போ அச்சத்தையும் சினத்தையும் தரக்கூடிய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக இருக்கும்னா போக விஷயங்களில் ஏற்படக்கூடிய விருப்பமாகப்பட்டுதான் ஒரு மனிதனுக்கு அச்சத்தையும் கோபத்தையும் உண்டாக்கும். பகவத்கீதையின் மீது ஏற்படக்கூடிய விருப்பமாக இருக்கட்டும், இறைவன் மீது ஏற்படக்கூடிய விருப்பமாக இருக்கட்டும், வேதங்களின் மீது, வேதாந்தங்களை அறிய வேண்டும், இதன் மீது நமக்கு ஏற்படக்கூடிய விருப்பங்களாக இருக்கட்டும், இவைகள் நிச்சயமாக நமக்கு அச்சத்தையும் சினத்தையும் கொண்டு வந்து சேர்க்காது. அததான் பகவான் பகவத்கீதையில அவர் அவ்வளவு டாக்டிக்கலா சொல்லியிருக்கார். அதனால இந்த 3 வார்த்தை சேர்த்து சொல்லியிருக்கார். அப்போ போக விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு விருப்பம் ஏற்படுகின்ற பொழுது அச்சம் உருவாவதற்கும் சினம் உருவாவதற்கும் காரணம். அச்சம் எப்பொழுது உருவாகும்? ஒரு போக விஷயத்தில் அவனுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுகின்ற பொழுது இது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்ற ஒரு பயம். அடுத்தது கிடைத்த பின்பு இது நம்ம விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம். அது நம்மை விட்டு போன பிறகு இந்த இடத்துல பயம் போய் ஒரு பெரிய கவலை வந்துருது. ஐயோ போயிடுத்தே இனி மறுபடியும் கிடைக்குமா, இது இல்லாம நான் எப்படி வாழ்வேன் என்கின்ற ஒரு அச்சம். இந்த டிவியில சீரியலே பார்த்துட்டு இருக்கிறவாள்கிட்ட டிவி ரிப்பேர் ஆயிடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டான்னா போச்சு. என்னெல்லாம் ஆச்சோ அந்த சீரியல்ல, அவளுக்கு போனை போடு, இவளுக்கு போனை போடு, அதை கேளு இதை கேளு. ஆனா 3 நாள் தான் டிவி இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய விருப்பம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய விருப்பம். அதான் ரொம்ப விஷயம். அதனால்தான் அது இச்சா சக்தின்னு சொல்ல, சும்மா சொல்ல. நல்ல விஷயங்களின் மீது நமக்கு ஒரு விருப்பம் வருவதற்கும் அந்த சக்தி வேண்டும். போக விஷயங்களில் நம் விருப்பம் போகின்ற பொழுது அது பலவீனமாக மாறிவிடுகிறது, எதிர்வினையாக மாறிவிடுகிறது. அப்போ வாழ்க்கையினுடைய நம்ம பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த 3 விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல இந்த 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 மோட்ச நிலை 9வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிலையை நான் எப்படி அடைய வேண்டும் என்ற கேள்விக்கு முதல் வரியில வரக்கூடிய பதில் என்னன்னா, விருப்பத்தையும் அச்சத்தையும் சினத்தையும் துறந்தோராய். விருப்பத்தை, போக விஷயங்களில் விருப்பத்தை துறந்து விட்டாலே அச்சம் கிடையாது. பயம், கோபம் எப்படி வருது அப்படின்னா, நாம் விரும்பக்கூடிய விஷயத்தை நாம் அடைவதற்கு தடையாக எது வருகிறதோ அப்பொழுது நமக்கு கோபம் வருது. இப்ப அப்பா கிட்ட போய் ஒரு பையன் கேட்கிறான், அப்பா எனக்கு மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு மொபைல் வாங்கணுங்கிற விருப்பம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கா, அப்படிதானே நமக்கு ஒரு தூண்டுதல் வருது.
எங்கேயோ பார்க்குறோம், அது நம்மளை டெம்ப்ட் பண்ணுறது, உடனே நமக்கு அது வேணுங்கிறது, அதை அடையிற முயற்சியில் போகிறோம். அந்த பையன் அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிற மொபைலை பார்க்குறான், சூப்பராக இருக்கேன்னு தோன்றுறது, உடனே அவனுக்குள்ள ஒரு டெம்ப்டேஷன், அந்த டெம்ப்டேஷன் வச்சுட்டு நேராக அவன் அப்பா கிட்ட போகிறான். அப்பா எனக்கு இப்படி ஒரு மொபைல் வேணாம்ப்பான்றான். இப்போ அப்பா ஓகேன்னு சொல்லிட்டா நோ ப்ராப்ளம். ஏதோ ஒரு காரணத்தினால இல்லைப்பா என்னால் முடியாது, இப்போ நீ படிக்கிற வயசு உனக்கு எதுக்கு இந்த மொபைல் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் படிக்கிற வழியை பாருன்னா, இவருடைய விருப்பத்திற்கு இவருடைய அப்பா தடையாகி விட்டதுன்னா அப்பா மேலே அவனுக்கு கோபம் வரும். வருமா வராதா? இல்லையா? அதே மாதிரிதான் மனைவிக்கு கணவன் மீது வரக்கூடிய கோபம், கணவனுக்கு மனைவி மீது வரக்கூடிய கோபம். இப்படி லிங்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் நம் விருப்பத்திற்கு தடையாகின்ற பொழுது நமக்கு அவர் மீது கோபம் வருது. நல்லா ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லி ரெடியா இறங்கி வருவோம், வெளியில மழை கொட்ட ஆரம்பிக்கும், உடனே மழை மேல கோபம் வந்துடும். வருமா வராதா? சொல்லுங்க. அந்த மழை மேல கோபம் வருதா இல்லையா நமக்கு? ஹலோ, கோபம் வருது. அது என்ன பண்ணிட்டு பாவம் அந்த மழை, அது அந்த ஏரியாக்கே மழையை கொடுக்குறது. அதுக்கு தெரியுமா நம்ம வீட்டில் நாம இப்படி ரெடியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கிளம்பிட்டு இருக்கோன்றது அதுக்கு தெரியுமா? அது பாட்டுக்கு அது வருது. ஆனால் எனக்கு எப்படி தோன்றது, என்னுடைய ப்ரோக்ராமை கெடுக்கிறதுக்குன்னே இந்த மழை வந்து தொலைச்சிருத்து, நாசமாக போகணும் இந்த மழைன்னு சொல்லி அதை திட்டுறோம். அப்ப இந்த விருப்பம் கோபத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொன்னால், நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை நாம் அடைவதற்கு ஒரு தடை வருகின்ற பொழுது, அப்பொழுது நமக்குள் சினம் என்பது உருவாகிறது. அப்ப இந்த மூணுத்தையும் நீக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது என்ன சொல்றாரு, இந்த இப்போ முன்னாடி சொன்னது என்னது, மோட்ச நிலை. மோட்ச நிலை, பிறப்பு இறப்பு அற்ற நிலை என்பது என்னது? மோட்ச நிலை. வாழுகின்ற காலத்திலேயே மோட்சத்தை அடைந்து ஜீவ முக்தனாக இருக்க வேண்டும். ஏன்னா இறந்த பிறகு நமக்கு தெரியாது அடுத்த ஜென்மம் நாம எடுக்க போறோமா தெரியாது. முன்னாடி ஒரு ஜென்மம் எடுத்தோமே, அது என்னது நமக்கு தெரியாது. நம்மால உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் என்னால் உணர முடியும். அப்போ நாம ஜீவன் முக்தரை தான் முக்தியாகத்தான் யோசிக்க வேண்டும். வாழ்கின்ற காலத்தில் முக்தி அடைய வேண்டும். முக்தினா உடனே இங்க போயிடுனா என்னவோன்றது இல்லை. முக்தி என்றால் மோட்ச நிலை, ஃப்ரீடம், லிபரேஷன். லிபரேஷன் ஃப்ரம் வாட்? ஃப்ரம் சாரோஸ். அது எப்படி வரும்? மனநிறைவு. மனநிறைவு எப்போ வருது? விருப்பம் இல்லாத நிலை. ஒரு மனுஷனுக்கு விருப்பம் வந்துருச்சுன்னா மனநிறைவு இல்லைன்னு அர்த்தம். எப்ப ஆசை வருது? இருக்கிறதுல திருப்தி இல்லை. இருக்கிறதுல திருப்தி இருந்தா ஆசை வருமோ? வராது. ஒரு சேஞ்சுக்கு போலாமே. மனைவி நல்லா தான் சமைச்சு போடுறா, சூப்பரா சமைக்கிறா, இருந்தாலும் ஒரு சேஞ்சுக்கு வீக்லி ஒன்ஸ் அப்படி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தா நல்லா இருக்குமோ? அந்த சேஞ்ச் ஏன் உனக்கு தோன்றது? ஆனா இவன் சப்ப கட்டுறான். இவன் சொல்ற காரணம் சப்ப காரணம். அது சப்பக்கட்டு கட்டுறான்னு சொல்றான் இல்லையா, அர்த்தமே இல்லாத ஒரு காரணத்தை வச்சு அதுதான் அவன் சொல்றான். என் மனைவி நல்லா சமைப்பாங்க, ருசியா சமைப்பா, இருந்தாலும் ஒரு சேஞ்சுக்கு வீக்லி ஒன்ஸ் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அப்ப என்னன்னா, இவனுக்கு இந்த முழு திருப்தி கிடையாது. இவனுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, முழு திருப்தி இல்லை, சந்திருப்தின்னு சொல்லுவாங்க. அந்த முழு திருப்தி அவனுக்கு இல்லை. அதனால வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஹோட்டலில் போய் வேற வித்தியாசமான ஒரு ருசியோட ஒரு சாப்பாடை சாப்பிட்டு வரலாமே அப்படின்ட்டு அவனுக்கு அப்படி ஒரு ஆசை வருது. அப்போ மோட்சம்ங்கிறது என்னன்னா, மன நிறைவு அடைந்த நிலைதான் மோட்சம். இதுதான் ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். மன நிறைவு அடைந்த நிலைக்கு பெயர் மோட்சம். அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைகின்றவன் தான் 9வது ஸ்லோகத்துல பகவான் சொன்னார். 10வது ஸ்லோகத்துல அதற்குண்டான வழியை சொல்லிட்டார். எப்படி அடைய முடியும்னா, முதல்ல இந்த ஆசையை தூக்கி போடு. ஆசையை தூக்கி போடுன்னா என்ன அர்த்தம்? போக விஷயங்களில் உண்டான ஆசையை தூக்கி போட்டுவிடு. அது உன்னை நிச்சயமாக அச்சத்திலோ சினத்திலோ கொண்டு போய் சேர்க்கும். இவ ரெண்டுமே இருந்திருக்குன்னா
மனித வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காது. எப்பொழுதும் துயரம் 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 துயரம். ஆசை என்பது இறைவனிடத்தில் இருக்க வேண்டும். ஆசை என்பது ஞானத்தை அடைய வேண்டிய விஷயங்களில் இருக்க வேண்டும். இவைகளால் நமக்கு அச்சமோ துன்பமோ வராது. அதனால அதை பற்றி சொல்லவே இல்லை. அதாவது இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை சொன்னார். அப்போ இந்த மோட்சத்தை அடைவதற்கு உண்டான இதை எப்படி துறப்பது? யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யாருக்காவது பதில் சொல்ல முடியுமா? மனதில் வரக்கூடிய ஆசையை எப்படி நாம் துறப்பது? Anyone would like to try? பார்த்துருக்கோம் நாம. ஒரே ஒரு வழி சொல்லுங்க. தள்ளி போடுவதால். தள்ளி போட்டா அது டெம்பரவரி இதுதான். சரியா கேட்கல. இருங்க, உங்க வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. தெளிவா கேட்கல. ஆஹா, கேட்கல தெளிவா. போதுங்கிற நினைப்பு, அத போதுங்கிற மனசு வர்றதுக்கு என்ன வழி? சரி, வேற யாராவது சொல்றேன்னா இதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிள். ஏன் இப்படி கேள்வி கேட்கிறேன்னா, ஒண்ணு உங்களை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு, ரெண்டாவது இப்ப நான் பதில் சொன்னேன்னா இனிமே உங்களால மறக்க முடியாது. என்ன வழின்னா கர்ம யோகம். ஓகே, ஆல் காட் இட்? கர்ம யோகம் இதுதான் இதுக்கு உண்டான வழி. விஜயலட்சுமி மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. பகவத் பக்திங்கிறது ஓகே. பகவத் பக்தியிலையும் அது ஒரு ஆசை இருக்கு கண்டிப்பாக. ஆனா அதுக்கு உண்டான ஒரு சரியான முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம யோகம். அந்த கர்ம யோகத்திலேயே பகவான் மீது பக்தி வந்துடுது. ஏன்னா கர்ம யோகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாகவும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அனைத்துமே ஈஸ்வர பிரசாதமாகவும் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப அந்த இடத்துல இறை பக்தி, பகவான் மீது இருக்கக்கூடிய பக்தி. ஆனா அந்த பகவான் மீது இருக்கக்கூடிய பக்திங்கிறத நம்ம கரெக்டான கோணத்துல புரிஞ்சுட்டோம்னா, நீங்க சொன்னது கரெக்ட். எந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும்னா கர்ம யோகம்ங்கிற கோணத்துல புரிஞ்சுக்கணும். அந்த திருப்தி வர்றதுக்கு தான் வழி. மனசுல திருப்தி வரணுமே, அதுக்கு என்ன வழினா கர்ம யோகம். மோட்சத்தை அடைவதற்கு ஞான யோகம். ஞான யோகத்தை பெறுவதற்கு சிரவண மனன நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள். ஆனால் இப்ப மனசுல திருப்தி வரணும் இல்லையா? அந்த சந்திருப்தி சொல்லக்கூடிய, சுய திருப்தின்னு சொல்லக்கூடிய, மன நிறைவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வரணும் இல்லையா? அது வர்றதுக்கு கர்ம யோகம் தான் வழி. அப்போ இந்த கர்ம யோகத்தினுடைய நோக்கமே என்னன்னா சித்த சுத்தி, மன தூய்மை அடைதல். மனம் எப்படி தூய்மை அடைந்தது என்றால் மனதிற்குள் ஏற்படக்கூடிய நிறைவு தான் மன தூய்மைக்கு உண்டான அடையாளம். ஏன்னா இந்த மன நிறைவு என்பது எல்லா அழுக்கையும் போய்க்கணும். மன நிறைவுன்னா என்னன்னா அழுக்கே இல்லை. என்ன அழுக்கு இருக்கு மனசுக்குள்ள? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். திருவள்ளுவர் சொல்றார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். இப்படி 4 அழுக்கு இருக்கு. இதே காம, குரோத, லோப, மோக அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமான அழுக்கு நம்முடைய வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். இப்படி 6 விதமான அழுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அழுக்குகள் நீங்குகின்ற பொழுது மனநிறைவு ஏற்படுகிறது. அப்ப அந்த அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் கர்மயோகம். கர்மயோகத்தினுடைய நோக்கம் சித்த சுத்தி, மனம் தூய்மை அடைவது. தூய்மை அடைந்த மனதினுடைய அடையாளம் என்னது? மன நிறைவு அடைந்த நிலை, திருப்தி அடைந்த நிலை. எப்பொழுதுமே
நமக்கெல்லாம் திருப்தி எப்போ வருது? நம்ம நினைச்சது கிடைச்ச உடனே ஒரு திருப்தி. கிடைச்சிருட்டான், வெரி மச் சாட்டிஸ்ஃபைட்பா. 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக கூப்பிட்டார், பேசினார், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். ஐம் குவைட் சாட்டிஸ்ஃபை. அடுத்த வாட்டி நாம போறோம், கொஞ்சம் தாறுமாறு ஆயிடுச்சுன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் போச்சு. உடனே நமக்குள்ள ஒரு கோபம் வருது, ஒரு எரிச்சல் வருது, எல்லாமே வருது. என்ன இவங்க போன வாட்டி அப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி பண்றாங்களே, இவங்களுக்குள்ள ஒரு 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 ஸ்டெடினஸ்ஸே இல்லை, அப்படி இப்படின்னு என்னெல்லாம பேசுறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கணும்னு நினைக்கிறேன், கிடைச்ச உடனே திருப்தி. அப்பா சாப்பிடணும்னு நினைச்சேன், நீங்க சாப்பிட்டப்பா திருப்தி. ஆனா சாப்பிடணும் அது அதோட முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா இந்த இடத்துல நாம சொல்லக்கூடியது என்னன்னா, கர்மயோகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவு என்பது என்றும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிடக்கூடியதுதான். அப்ப இந்த இடத்துல கர்மயோகத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த 3 விஷயங்களை நீக்கிவிடு என்று பகவான் சொல்கின்றாரே, எப்படி நீக்குவது என்றால் கர்மயோகத்தின் வழியில் தான் நீக்க வேண்டும். அதுதான் இந்த அத்தியாயமே அப்படிதான் வச்சிருக்காரு. ஞான கர்ம சந்நியாசம் 3த்தையும் சேர்த்து சொல்ல போறார் அங்கங்க. இப்ப ஞானத்தையும் சொல்லிட்டார். 9வது ஸ்லோகத்துல ஞானத்தை சொல்லிட்டார். எனது தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பும் செய்கையும் இங்கனம் என்பதை உள்ளபடி உணர்கின்றவன் என் நிலை அடைகின்றான், தெய்வத்தன்மை அடைகிறான். அது ஞான யோகத்தை பத்தி சொல்லிட்டார். அவன் சன்னியாசி ஆயிடுறான்றதையும் சொல்லிட்டார். ஞான யோகத்தை பெற்று உள்ளபடி உணர்தல் என்பது ஞான யோகம். உணர்ந்த பின் அவன் என்னவாகிறான்? சன்னியாசி ஆகி விடுகிறான். 10வது ஸ்லோகத்துல அதுக்குண்டான வழி சொல்றார். எப்படி? விருப்பம், சினம், அச்சம், இந்த 3த்தையும் துறந்தவன். இந்த 3த்தையும் எப்படி துறக்க முடியும்? கர்மயோகத்தின் வழியில் துறக்க முடியும். அப்போ அடைக்கலம் புகுந்து, என்னை அடைக்கலம் புகுந்து ஞான தத்துவத்தால் தூய்மை பெற்று என் இயல்பு ஏகின்றோர் பல, அந்த மாதிரி அடைஞ்சவர் பல பேர் இருக்கான்றத சூக்ஷ்மமா சொல்ல வந்தாலும் முக்கியமான விஷயம் பகவான் 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இதுதான் வழிப்பா. இந்த வழியா, கர்மயோகம் வழியா வந்து ஞான யோகத்தை அடைந்து சன்னியாசியாக மாறி என் நிலை அடைவது. எப்படி அடைஞ்சவா பல பேர் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப அழகா 10வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டார். 3 விஷயத்தையும் சொல்லிட்டாரு. விருப்பம், அச்சம், சினம், இதை துறப்பது. எப்படி துறக்க முடியும்? கர்மயோகம். இதை துறந்த பிறகு என்ன? என்னிடம் அடைக்கலம் புகுந்து ஞான தத்துவத்தால் அந்த இடத்துல ஞான யோகத்தை பெறுவது. சிரவண மனன நிதித்தியாசம் மூலியமாக ஞானத்தை பெற்று அதில் யோகமாகி, அப்படின்னா அந்த ஞானத்தோடு என்னை இணைத்து கொண்டு நான் ஞானியாக மாறிவிடுகின்றேன். ஞானி என்றாலே சன்னியாசி என்று அர்த்தம். ஞானி என்றாலே சன்னியாசி என்று அர்த்தம். அந்த சன்னியாசிங்கிற வார்த்தை எங்க வருது? என் இயல்பு எய்தினோர். என் இயல்பு என்னது? பகவான் தன் இயல்பு எதை கூறுகிறார்? ஞானியின் இயல்பு, சன்னியாசியின் இயல்பு. 3 விஷயத்தையும் சொல்லிட்டார். ஞான கர்ம சன்னியாச யோகம் 3த்தையும் இணைச்சு 10வது ஸ்லோகத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. இந்த இந்த அத்தியாயத்துல நாம பல விஷயங்கள் வேறு ஒரு சில கோணங்கள்ல பார்க்க போறோம். இன்னும் பல அற்புதமான விஷயங்களை நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இதோட இன்னைய வகுப்பை நாம முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே இந்த வகுப்பை முடிச்சுட்டு அப்படியே வழக்கம் போல நமக்கு புதன்கிழமை வகுப்பு இருக்கு, கிளாஸ் இருக்கு. நான் அப்போ மெசேஜும் போடுறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, ரொம்ப பிரமாதம். எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிரமாதம். குருவே சரணம். குருவே சரணம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, அடுத்த புதன்கிழமை வகுப்பு இருக்கு. இருந்தாலும் சார் உங்க வாய்ஸ் கிளியரா இல்லை. நீங்க எதோ சொல்ல வரீங்க. ஒன்று மைக் ரொம்ப கிட்ட வச்சுருக்காளா இல்லைன்னா தெரியல. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. சேதுராமன் சார். சரி, ஓகே, சரி. அப்ப நம்ம அடுத்த புதன்கிழமை சந்திப்போம்.